ஹாய் ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குதிரைவாலி வச்சு ஒரு பொங்கல் செய்கிற சொல்லித்தரேன். இது எப்படின்னாக்கா பாருங்கள், குதிரைவாலி அரிசி இது எல்லாருக்குமே நல்லது, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. இதில் நிறைய செய்யலாம். ஸ்வீட் பொங்கல் செய்யலாம், கார பொங்கல் செய்யலாம், கிச்சடி செய்யலாம், என்ன பார்த்தீங்கன்னாக்கா பாயசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பொங்கல் செய்கிறோம். இப்போ இது ஒரு கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கு ஒன்றுக்கு பாதி பாசிப்பருப்பு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணுன்றதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணியும் கொஞ்சோண்டு கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு அது கலர்ஃபுல்லாக தெரியுன்றதுக்காக இந்த குதிரைவாலியும் பாசிப்பருப்பையும் நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த பட்டாணியும் கேரட்டையும் கழுவிட்டு ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம், மிளகு, இஞ்சி, மிளகை கொஞ்சம் 1-2 தட்டி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு மிளகு கிடைச்சாக்கா அவங்க தூக்கி போட்டுடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் இஞ்சி சேர்க்குறோம். சீரகம் உடம்புக்கும் நல்லது, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தாளிப்புக்காக. இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதுக்கு நல்லா கழுவிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் இதை ஒரு 3 விசிலுக்கு விட்றேன். கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம்னாக்கா 3 விசிலுக்கு, அதாவது அது கொஞ்சம் நல்லா கொழிஞ்சி வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஒரு 3 விசில் விட்றது. தண்ணி அந்த குதிரைவாலி அரிசி எடுத்தோம் இல்லை, அந்த கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்றேன். வாங்க, இது வெந்து வந்ததும் தாளிச்சிட்டாக்கா நம்மளுடைய குதிரைவாலி பொங்கல் ரெடி. பாருங்கள், இப்போ இந்த பொங்கல் அருமையாக வெந்து வந்திருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சைட் டிஷ்ஷை வடை, சாம்பார் வச்சு சட்னி வச்சு கொடுக்கலாம். இதை வாங்க எப்படி. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் தான் நல்லா இருக்கும். அது வீட்டில் காசின நெய்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் ரொம்ப காஞ்சிட வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போடணுன்றது அவசியம் இல்லை. ஓகேவா? குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம நெய் போட்டிருக்கோம். நம்மளுக்குனாக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் போட்டு பெருக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு 2 உளுந்தம் வடை, சாம்பார். நம்ம பக்கம் இட்லிக்கு ஒரு சாம்பார் வைக்கும், பொங்கலுக்கு ஒரு சாம்பார் வைக்கும், சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் வைக்கும். இது தேங்காய் துவையல். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. உளுந்து ரொம்ப நல்லது. குதிரைவாலி கேட்கவே வேண்டாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கனாக்கா நான் தேங்காய், பொரிக்கடலை, ஒரு பச்சை மிளகா, புளிப்புக்கு நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நெல்லிக்காயும் நல்லது. பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு புளிப்புக்கு நெல்லிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, பாசிப்பருப்பு சாம்பார், துவரம் பருப்பு எல்லாமே பாசிப்பருப்பு சாம்பார். இப்போ இது வெகை காலம், அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுனால
நம்ம காலத்தில் தண்ணியில் கூட சக்தி இருந்துச்சுன்னுவாங்க. காலையில் அந்த பழைய கஞ்சியை குடிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்துக்கிடுவாங்க. ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஆல்.